ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடல. உங்களுக்கு வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து இன்டர்நெட் தான், ஓகேங்களா. ஸோ ஜெர்மனிக்கு நம்ம மூவ் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து சிம் கார்டை வாங்கவே இல்லை. ஸோ நம்ம ஹங்கேரி சிம் கார்டை ரீசார்ஜ் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் வந்து வீடியோ போட முடியல. ஸோ இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து 2 நாள் முன்னாடி தான் வந்து சிம் கார்டு வாங்கி அதுக்கு கரெக்டாக ரீசார்ஜ்லாம் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து எந்த ஒரு தடையும் இருக்காது. கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோஸ் போடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ. என்ன மாதிரியான கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த தமிழில் டீட்டெயிலாக கொடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு டைமாக வந்து நம்ம சேனலில் ஒரு ஜாப் ரெக்யர்மெண்ட்டுக்காக நம்ம வீடியோ போடுறோம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம், ஜாப் ரெக்யர்மெண்ட் வீடியோனா எல்லாருக்கும் இல்லை, இயூவில் உள்ள ட்ரைவ் பண்ணுற டிரைவர்ஸ்க்காக மட்டும், ஓகேண்ணா. ஸோ இந்தியாவிலேருந்து எடுக்கிற இப்போதைக்கு எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நான் அதை வந்து டீட்டெயிலாக கேட்டு நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் கேட்டு சொல்கிறேன்னு. ஸோ இப்போ இயூவில் வந்து எப்படி வந்து நம்ம மாறுறது, ஓகேங்களா, அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஜாப் ரெக்யர்மெண்ட் வீடியோ தான். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற கார்ட்னர் கம்பெனிலேயே வந்து வேக்கன்சி இருக்குது. இப்போ வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தான் வந்து வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். பொதுவாக வந்து ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து இதை ஷேர் பண்ணலைன்னா வந்து அது கஷ்டம், ஓகேங்களா. ஸோ நல்லா வந்து ஒர்க் பண்ணுற டிரைவர்ஸு, சம்பாதிக்கணும்னு நினைக்கிற டிரைவர்ஸ்லாம் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ நான் வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து மினிமமாக வந்து நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் தான் இருக்குது. ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸுங்க. நீங்கள் வந்து இயூவில் ஒர்க் பண்ணுற ஏற்கனவே லைசன்ஸ் வச்சு இங்கே வந்து ஒர்க் பண்ணுற டிரைவர்ஸ் இருக்கணும். ஆல்ரெடி யூரோப்புக்குள்ளே இருக்கிற இந்தியன் டிரைவர்ஸ், ஓகேங்களா. ஸோ வந்து உங்களோட லைசன்ஸில் வந்து எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, அந்த லைசன்ஸ் வந்து நம்ம போதுமானதாக இருக்கும். ஸோ அப்புறம் வந்து ஐடிபி வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது. ஐடிபி வச்சு இங்கே வந்து ட்ரை பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ யூ லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வீசாவே வந்து வீசா ப்ராசஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது ஏஜ் வந்து 45 வயசுக்குள்ளே வந்து கண்டிப்பாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ 45 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஜெர்மனிக்குள்ளே என்ட்ரு ஆகி ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒர்க் பண்ண முடியும், ஓகே சார். அப்புறம் வந்து மூணாவதாக உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே. மினிமம் ஒரு 6 மாதம் கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்ளே வந்து ஒரு 6 மாதம் வந்து இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கர்டன் சைடு வண்டியில் வந்து இருந்தவங்களுக்கு இது வந்து ரொம்ப வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ மற்ற வண்டியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு யூஸ்வலாக வண்டி ஓட்டுறதுலாம் வந்து ப்ராப்ளம் இருக்காது. வண்டி ஓட்டுறதோ ரிவர்ஸிங்கோ பிரச்சனை இருக்காது. ஆனால் வந்து உங்களுக்கு லோடிங் அன்லோடிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும், ஓகேண்ணா. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் இந்த சம்மந்தமாக எப்படி வந்து நம்ம வந்து லோடிங் அன்லோடிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத, நம்ம கார்ட்னரில் என்னென்ன எந்த மாதிரி வந்து ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அது எப்படி அப்ளை பண்ணுறது வந்து ஈஸியான விஷயந்தான். நான் இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து இந்த வீடியோலேயே என்னோடய ஃபோன் நம்பரை வந்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து உங்கள் பேரும் உங்கள் ஊரும் வந்து எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட லைசன்ஸ், மெயினாக வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட லைசன்ஸும் உங்களோட ஜிகே கார்டு, ஓகேங்களா. ஸோ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும் எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உங்களோட ரெசியூமோ மற்ற டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு நம்ம வந்து கம்பெனிக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஸோ கம்பெனிக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அப்போ நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சிருங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜருங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்கள் நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்தும் பார்ப்பீங்க. ஸோ ஆனால் வந்து இந்தியாவிலேருந்து பார்க்குற நண்பர்களுக்கு ஒரே விஷயம் சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் யூரோப்பில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் லைசன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து இந்தியாவிலேருந்து ஃப்ரெஷர்ஸாக உள்ள டிரைவர்ஸு, யூரோப்புக்குள்ளே வரணும்னு நினைக்கிற டிரைவர்ஸ் இதுக்காக அப்ளை பண்ணாதீங்க. தேவையில்லாத எனக்கு வேஸ்ட் தான். கால் பண்ணுறதோ இல்லை வந்து இந்த நம்பருக்கு வந்து உங்களோட ரெஸ்யூம் அனுப்புறதோ எந்த யூஸுமே கிடையாது, ஓகேங்களா. ஸோ இம்மீடியட்டாக நான் வந்து கொடுக்குற ரிப்ளை நான் அப்போ ஃப்யூச்சரில் நடக்கிறது இப்போயே நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா.
பண்ணேன். இது வந்து நோ வேக்கன்சி அப்படில வந்து அனுப்பாதீங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நண்பர்களே கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் யூரோப்பில் வரணும் நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு கதவு திறக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கதவு வழியாக நீங்கள் உள்ளே வரலாம். ஸோ நண்பர்களே வெயிட் பண்ணுங்கள். ஓகேண்ணா? ஸோ அப்படி நானே அப்டேட் பண்ணுறேன். விசா ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நீங்கள் இப்போ கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து நெசசரி பேப்பர்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து இம்மீடியட்டாக வந்து விசா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? விசாக்கு அப்பாயின்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதுக்கும் வந்து அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாலே போதும். ஸோ நம்ம வந்து அதுக்கு ஒரு சில விசா போடுறதுக்கு மட்டும் ஒரு சில ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொன்னால் கூட அவங்க உங்கள் பேருக்கு அவங்களுக்கு விசா வந்து போட்டு கொடுப்பாங்க. அதுக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு விசா சீக்கிரமாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ விசா கிடச்சதுக்கப்புறம் நம்ம எம்பசிக்கு போகிறோம். கம்பெனி கொடுத்த டாக்குமெண்ட்ஸும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து விசாவுக்கு மட்டும் தனியாக வீடியோ ஒன்று போடுறேன். எப்படி எங்கே பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறது தனியாக வீடியோ நான் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் புரிஞ்சிடும். ஸோ விசா ப்ராசஸ் வந்து விசா ஸ்டாம்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் முடிஞ்சு போச்சு. நீங்கள் டைரெக்டாக கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே என்னைக்கு நீங்கள் வந்து கம்பெனிக்கு வரீங்களோ, ஓகேங்களா? ஸோ வீக்கெண்ட் மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே எந்த டேட்டில் நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு அன்றைக்கே வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் ஒர்க்கை முடித்து உங்களுக்கு வண்டி சேவையை கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டோ இல்லை நெக்ஸ்ட் டே என்னைக்கு வரீங்களோ அன்றைக்கி மறுநாள்லேருந்தே உங்களுக்கு வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து சந்தோஷமான வந்து ஒரு ஹாப்பி லைஃப்பை வந்து லீட் பண்ணுவீங்க. இத்தனை மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. யூரோப்புக்குள்ளே வந்து ஒரு 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 ஏதாவது இத்து போன கம்பெனியில் மாட்டியிருப்பீங்க. ஸோ என்ன மாதிரி ஓகேண்ணா? ஸோ நான் லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இத்து போன கம்பெனி தான் மாட்டி நான் வந்து அவ்வளோ அவசரப்பட்டேன். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் முடிஞ்சு தான் வந்து நம்ம இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு கார்டனருக்குள்ள வந்திருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து உங்களுக்கான வந்து ஒரு கதவு வந்து சீக்கிரமாக இங்கே திறக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகேண்ணா? ஸோ வாங்க சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். சீக்கிரமாக இந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுவோம். சந்தோஷமாக இருப்போம். ஓகேங்களா? பாய்.